ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த நைட்டி அக்கா காமன் மேன் அப்படிங்கிற இந்த ஷோவில் 2-3 நாளாக சமூக ஊடகங்களில் நைட்டி அக்கா நைட்டி அக்கா நைட்டி அக்கான்னு பத்தாவதுக்கு எப்பயுமே சொல்லவே தேவையில்லை. விஜய் டிவி, ஜியோ ஹாட்ஸ்டார் முழுக்க முழுக்க ப்ரோமோவை போட்டு தூக்குன்னு தூக்குவாங்க. பயங்கரமாக எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பெரிய மாற்றம் நடந்திருக்கிற உள்ள அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோக்கு ஹைலைட்டு கொடுத்து டிஆர்பி ஹைலைட்டில் தூக்குன்னு தூக்கி பக்காவாக போகிற மாதிரி ஒரு ப்ரோமோ கொண்டுட்டு போவாங்க. உள்ளே போய் பார்த்தா எப்பயுமே புஷ்ஷுன்னு இருக்கும். தொடர்ந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், ப்ரோமோ மாசாக இருக்கும், உள்ள எபிசோட் புஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த நைட்டி அக்காவை வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்காக பிரியவர்ஷினி அப்படிங்கிறவங்க அந்த நைட்டியை அணிஞ்சிட்டு வந்தாங்களா, இல்லை ஜியோ ஹாட்ஸ்டார் விஜய் டிவி சேனல் முழுக்க ஒரு ஸ்கிரிப்டடாக சொல்லி கொடுத்து டைரக்டர் ஸ்கிரிப்டை தயார் பண்ணி அனுப்புனாரான்னு தெரியல. நைட்டியை போட்டு வந்து இந்த பிரியவர்ஷினிங்கிற ரோல் பேசுனதாக இருக்கட்டும், அதுக்கு ஜட்ஜஸ் நடந்துக்கிட்ட விதமாக இருக்கட்டும், தொடர்ந்து சமூக ஊடகங்களில் ப்ரோமோவில் வந்துக்கிட்டே இருந்தது. நானும் எப்படா அந்த நைட்டி போட்ட பிரியவர்ஷினி கூட்டிகிட்டு வரேங்க, அப்படி உள்ள என்னதான்டா நடந்தது அப்படின்னு 2-3 நாள் எபிசோடை பார்த்துக்கிட்டே இருந்து இன்னைக்கான எபிசோடில் தான் அதுக்கான ஆன்சர் கிடைச்சது. உண்மையாக இன்னைக்கு பிரியவர்ஷினி வந்துட்டாங்க. அன்னைக்கு முதல் நபராக உஸ்லாம்பட்டியை சேர்ந்த பேபின்னு சொல்லிட்டு ஒரு காமன் மேன் வந்திருந்தாங்க. உண்மையாகவே முனியம்மாக்காவாக இருக்கட்டும், பேபியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தான் உண்மையான காமன் மேன். அவங்க நடந்துக்கிற விதமெல்லாம் வந்து ஒரு ட்ரூவாக இருந்தது, ஒரு ஃபேக்காக இல்லை. இப்போ பிரியவர்ஷினியெல்லாம் செட் பண்ணது மாயா ஜட்ஜஸ் கூட சொல்கிறாங்க. எப்படி மாயா ஜட்ஜஸ் ஆனாங்கன்னு கேட்குறீங்களா? அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். ராஜுபாய் வந்து முன்னாடி அந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, மாயா நீ ஜாலியாக உட்காந்துருக்கிறியோன்னு தோணுது, நான் உன் இடத்துல ஜாலியாக இருந்துட்டு நீ இந்த இடத்துல ஜட்ஜஸாக இருந்தால் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி எனக்கு ஆசையாக இருக்குது, வா இன்னைக்கு வந்து ஜட்ஜ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஓகே வாங்க அதுதான் உங்களோட ஆசையாக இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ஜட்ஜாக போய் உட்காந்துடுறாங்க. நம்ம ராஜுபாய் வந்து போயிட்டு மாயாவா ஹோஸ்ட் மாதிரி இவங்க வந்து ராஜுபாய் ஹோஸ்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துல பேபின்னு சொல்லிட்டு வந்த ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா உசிலம்பட்டியில் முறுக்கு சுட்டு வித்துட்டு இருக்காங்க. அவங்க பேசுனது எல்லாமே ரொம்ப வேல்யூவாக இருந்தது, ஒரு யதார்த்தமாக இருந்தது. நம்மளை மாதிரி பிக் பாஸ் ஆடியன்ஸில் ஒருத்தராக உள்ளே போன ஒரு காமன் மேன் இப்படி தான் இருப்பாங்கங்கிறது ஒரு முனியம்மாக்கா போனதாக இருக்கட்டும், பேபியாக இருக்கட்டும், திரும்ப அவங்க இந்த யதார்த்த தன்மை வெளிப்படுது. இந்த பிரியவர்ஷினிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்காக பிளான் பண்ணிட்டு போனாங்க. அதை நான் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கும் போது மாயா வந்து தெளிவாக சொல்கிறாங்க. ஏன்னா எப்போ நைட்டியை பற்றி நீ பேசுவேன், ஏன் ஆடை சுதந்திரத்தில் தலையிட நீ யார், நீ எப்படி ஆடையை பற்றிலாம் பேசலாம், நான் என்ன அவ்வளோ வல்கராவாக ட்ரெஸ் பண்ணியிருந்தேன், எப்படி நீ ட்ரெஸ்ஸை பற்றி பேசலாம், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு நீ யார், இப்படியெல்லாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதுக்காகவே பிரியவர்ஷினி நைட்டியை போட்டுக்கிட்டு நைட்டியெல்லாம் கழட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு நீ நைட்டியை சேஞ்ச் பண்ணிட்டு வேறு ட்ரெஸ்ஸோட வாங்க அப்படின்னு மாயா சொல்லுவாங்க. அப்படிலாம் சேஞ்ச் பண்ண முடியாது, வேணா நீங்கள் என்னை எடுங்க, அதனால் நீங்கள் ரிஜெக்ட் கூட பண்ணுங்கள், நைட்டியெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது, நான் வந்து இது மை செல்ஃப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரியவர்ஷினி உள்ளே இருந்தாங்க. அந்த பிரியவர்ஷினி ஓகே நைட்டியை பற்றி நாங்கள் பேச தயாராக இல்லை, உங்களோட ட்ரெஸ் கோடை பற்றி நாங்கள் பேசவே இல்லை, இந்த மாதிரி ஒரு ஷோவில் நீங்கள் வந்து நைட்டியை போட்டு வர்றதுக்கான ரீசன் என்ன, எனக்கு என்னமோ நீங்கள் ஒரு ஃபேக்காக ஒரு பொய்யான ஒரு முகமாக உள்ள தெரியுறீங்களோன்னு தோணுது. அதை மட்டும் இல்லாமல் தெலுங்கு பிக் பாஸில் இந்த மாதிரி நைட்டியை போட்டு வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி பிக் பாஸ் ஷோக்குள்ள வரைக்கும் போன ஒரு சூப்பரான பார்ட்டிசிபேட் இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்து தான் இந்த மாதிரி பண்ணுறீங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு மாயா கேட்ட விதமெல்லாம் வந்து நம்மளே ஒரு செகண்ட் யோசிக்க வச்சுது. அந்த மாதிரி தான் பிரியவர்ஷினி நடந்துக்கிறாங்களோன்னு தோணுச்சு. உண்மையாகவே சொல்லப்போனால் பிரியவர்ஷினி வந்து தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஸாக அப்படிலாம் முடியாது இப்படிலாம் முடியாதுன்னு ஒரு ரக்கடாக ஒரு மாதிரியாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. உண்மையாக ஒரு நேஷ்னல் ரியாலிட்டி ஷோவில் காமன் மேன் காமனாக நீங்கள் ஃப்ரீயாக எப்படி சொல்கிறது, ஒரு யதார்த்தமான காமனர் மேனாக தெளிவாக நீங்கள் அங்கே தென்படுற வரைக்கும் உண்மையாகவே ஜட்ஜஸ் எல்லாம் மாசுங்க மக்களே. இந்த இடத்துல ஒரு விஷயம் தெளிவாக பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, தெளிவாக முனியம்மா மாதிரி, உஸ்லாம்பட்டி பேபி மாதிரி, மதுரையிலிருந்து வந்த ரஞ்சித் மாதிரி யதார்த்தமாக இருக்கிற காமனர்களை இவங்க அப்ரிஷியேட் பண்ணி குவாலிஃபைட் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபேக்காக நடிச்சுக்கிட்டு ஒரு தடுமாற்றம் இருக்கிற ரோல்லாம் வந்து ஆன் ஹோல்டில் வைக்கிறாங்க, ஹோல்டில் வைக்கிறாங்க, ரிஜெக்டும் பண்ணுறாங்க. உண்மையாகவே ஜட்ஜஸ் எல்லாம் வந்து சமூக ஊடகங்களில் ஒரு ஃபேவரிஸ்டமான ஆளுங்களை மட்டும்தான் எடுக்கிறாங்கலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படிலாம் கிடையாது. காமனர் ஷோக்கு கிடைச்ச ஜட்ஜஸ் ரொம்பவே ஹைலைட்டாக தான் இருக்காங்க. ஏன்னா வேல்யூவாக தேடுறாங்க. அந்த பிக் பாஸ் மாதிரியான நேஷ்னல் ஷோக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் தகுதியாக குவாலிஃபைடாக இல்லையாங்கிறது செக் பண்ணுற விதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே பிடிச்சமானதாக இருந்தது. அப்படி நைட்டியை போட்டுட்டு வந்த பிரியவர்ஷினி வந்து முழுக்க எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, எங்கள் அப்பா வந்து கோவிட்டில் இறந்துட்டார், எங்கள் அம்மா சம்திங் ஏதோ ஃபேமிலியோட இஷ்யூஸ் எல்லாம் சொல்லி ஒரு மாதிரி ஒரு சென்டிமெண்டல் ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணாங்க. ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தாங்க. அப்புறம் நான் இப்படி தான் இருப்பேன், நீங்கள் இதெல்லாம் இப்படி தான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு ஆர்கியூ பண்ணி ஒன்றுமே இல்லை. அந்த ஷோ இன்னைக்கான எபிசோடை பாருங்கள், முழுக்க பிரியவர்ஷினி பேசினதில் வேலிடான பாயிண்ட்டுகள் மாதிரி எதுவுமே இல்லை. தொடர்ந்து நான் பேசுகிறது தான் கரெக்டுங்கிற மாதிரியான ஆர்கியூ தான் இருந்தது. பேபி
அப்படிங்கிற அந்த நபரை பாருங்க, அவங்க ஒரு யதார்த்தமா வெளிப்படுறாங்க. முனியம்மா யதார்த்தமா இருக்கிறாங்க. மதுரை ரஞ்சித்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். ரொம்பவே எதார்த்தமா இருக்கிறாங்க. இந்த சரியான நபர்கள ஒரு காமனர் ஷோல சூப்பரா ஜட்ஜ்மென்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாரி ஒரு ஃபேக்கா ஒரு பிளான் பண்ணிட்டு வந்து பயங்கரமா கன்ஃப்யூஸ்டா இருக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, ட்வின்ஸ் ஒருத்தர் இன்னைக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. அந்த ட்வின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேலிடான பாயிண்ட் வைக்கிறாங்க. ட்வின்ஸ் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இல்ல போனா நல்லாருக்கும். பட் ஒன் திங் ஆப்போசிட்ல ட்வின்ஸ 2 பேர்த்தையும் டார்கெட் பண்ணிட்டு கலாய்ச்சுக்கிட்டு ஃபன்னா என்டர்டெயின்மென்ட்டா ஒரு பையன் சூப்பரா பண்ணா, அந்த பையனையும் பாராட்டுறாங்க. எந்த இடத்துலலாம் பாராட்டணுமோ அந்த இடத்துல பாராட்டுறாங்க. எந்த இடத்துலலாம் அவங்க லூஸ் டாக் வச்சுக்கிட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு வேல்யூவான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இல்லாம, ஒரு ஆக்டிவா இல்லாம, ஒரு வைபோட இல்லாம இருந்தாங்கன்னா அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. ஸோ பிரியவர்ஷினியோட ப்ரோமோக்கள் தான் வந்து விஜய் டிவி, ஜியோ ஹாட்ஸ்டாரும் மாசா குடுத்துட்டு இருந்ததே தவிர, உள்ளலாம் பெருசா ஒண்ணும் இல்ல. பிரியவர்ஷினி பேசின ஜட்ஜஸுக்கு பிடிக்கல. அவர் நேஷனல் ஷோல அவங்களோட ட்ரெஸ் கோடு சரியா இல்ல. என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் வேல்யூவான ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, சத்தியமா அவங்க உள்ள எடுத்திருப்பாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்ச வேல்யூவான பாயிண்ட்டை தாண்டி ஒரு ஸ்ட்ரிக்ட்டா நான் சொல்றது தான் கரெக்ட், நான் பண்றது தான் கரெக்ட்ன்னு ஒரு மாரி இருந்த மாரி தான் தெரிஞ்சுது. உண்மையா இன்னைக்கான எபிசோடு பாருங்க, ஒரு பலதரப்பட்ட மாதிரி தான் இருந்து இந்த காமனர் ஷோல கலந்துக்கிறவங்க எல்லாருமே பிளான் பண்ணி தாட்டி விடுறாங்களா, இல்லை யதார்த்தமான டிசைனா வர்றாங்க. மனிதர்கள் பலவிதம் அப்படிங்கிறது உண்மைதான். பட் இருந்தாலும் இவங்கெல்லாம் ஒரு விதமா இருக்கிறாங்க. எனிவே ஜட்ஜஸ் வந்து ரொம்பவே தெளிவா ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ பிரியவர்ஷினி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ரோமோவில் வர்ற கண்டென்ட்டுகளுக்கும் உள்ள போய் பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லாத இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜியோ ஹாட்ஸ்டார் விஜய் டிவியோட இந்த காமனர் ஷோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த பிக் பாஸ் சீசன் 10 எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்தையுமே நம்மளோட சேனலுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். பாய் மக்களே.